கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு கடைசி 12 மாசத்துல நெறைய விஷயம் நடந்திருக்கு. என்கேஜ்மெண்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் இப்ப கல்யாணமே பண்ணிட்டாரு. அதே மாரி அல் நாசருக்கு சவுதி ப்ரோ லீக் வாங்கி குடுத்தாரு. அவரோட லாஸ்ட் வேர்ல்டு கப். இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஹிஸ்டரியோட மிகப்பெரிய ஃபுட்பாலர் அவரோட கடைசி சாப்டர் எழுதிட்டு இருக்காரு. உலகமே அவரை பார்த்துட்டு இருக்கு. இவ்வளோ நாய்ஸ்க்கு மத்தியிலையும் சீக்ரெட்டா அவரோட வெட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. அவரோட வெட்டிங் எப்படி இருந்தது? அதே மாதிரி நெக்ஸ்ட் சீசன் தான் என்னோட லாஸ்ட் சீசன். அதோட ஃபுட்பால்லேருந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வெட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். கடைசி 10 வருஷமாக ரொனால்டோவும் ஜார்ஜினாவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் வேர்ல்டுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபோட்டோகிராஃப்டு கப்புள்னு சொல்லலாம். அவங்க எது பண்ணாலும் மேகசின்ஸில் இன்டர்நெட்டில் அந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். போன வருஷம் 2025 ஆகஸ்ட் 11 என்கேஜ் பண்ணியிருந்தாரு. ஒரு வருஷம் கழித்து அதே டேட் ஆகஸ்ட் 11, 2026 அவங்களோட கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அந்த கடைசி டைம் வரும்போது ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொனால்டோ மேரேஜ் பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சிச்சு. பட் எப்படி பண்ண போகிறாருன்னு யாருக்கும் தெரில. அவன் இஷ்டத்துக்கு இன்டர்நெட்டில் அடிச்சு விட்டுட்டு இருக்கான். லிஸ்பனில் பயங்கர கிராண்டாக நடக்க போகுது. இந்த மாதிரி ஒரு வெட்டிங்கை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஃபுட்பால் ஸ்டேடியத்தில் நடக்கும். ட்ரம்ப் வர போகிறாரு. மெஸ்ஸி அங்கே இருப்பார். ஐஷோ ஸ்பீடு. ரொனால்டோவுக்கு தெரியாத ஆளே கிடையாது. எல்லா செலிப்ரிட்டிஸும் அங்கே இருப்பாங்க. கானர் மெக்ரேகர், கபீப், அந்த மாதிரி அவங்க 2 பேரும் அங்கே இருக்க போகிறாங்க. 2 பேரும் முறைச்சிக்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி என்னென்னமோ அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் பாலி மார்க்கெட்டில் பெரிய லெவலில் பெட்டிங்லாம் நடந்தது. யார் யார் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பெட் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தா கடைசியில் தலைவன் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியல. வேர்ல்டுலே மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயர், ரிச்சஸ்ட் ஃபுட்பால் பிளேயர். அவரோட கெரியர் ஏர்னிங்கே 2 பில்லியன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் நினச்சிருந்தா யாரை வேணால் இன்வைட் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ கிராண்டாக வேணால் பண்ணியிருக்கலாம். பட் அவர் சிம்பிளாக வீட்டில் யாருமே கூப்பிடல. அவங்களோட அம்மா, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் யாருமே கூப்பிடல. அதே மாதிரி ஜார்ஜினா சைடும் யாருமே கூப்பிடல. வெறும் இவங்க 2 பேரும், அதுக்கப்புறம் அவங்களோட 5 பசங்க, இவங்க மட்டும் வீட்டில் சிம்பிளாக வெட்டிங் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது ஆகஸ்ட் 11 நடந்தது. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ போடுறாரு. 2 பேரும் கை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி. அதில் ரிங் இருக்குது. கேப்ஷன் சி போட்டு ஆர்ட் போட்டு ஜி போட்டிருக்காரு. ஓகே, கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கேள்வி, எப்படி இவ்வளோ சீக்கிரட்டாக பண்ணார், எங்கே பண்ணியிருப்பாங்க, யார் யார் இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி பயங்கர கேள்வி இருந்தது. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும், தலைமை வெளியவே போல வீட்டுக்குள்ளேயே கல்யாணம் முடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இன்டர்நெட்டில் அதை எடுத்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, இந்தியாவில் மிடில் கிளாஸ் பீப்புள் அவங்க லைஃப் ஏர்னிங்ஸை இதில் போட்டுட்டு அவங்க கடனை கட்டிகிட்டு இருக்காங்க. பட் வேர்ல்டுலே ரிச்சஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் அழகாக ஒரு வீட்டிலே கல்யாணம் பண்ணிட்டாரு. இதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி எடுத்து நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி அவங்க வெட்டிங்கும் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அவர் சிம்பிளாக ஒரு பேஜ் சூட் போட்டிருந்தார். அதே மாதிரி ஜார்ஜினா கூச்சி சில்கில் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. வெட்டிங் என்னமோ சிம்பிளாக தான் இருந்தது. பட் ஜார்ஜினா அவங்க போட்டிருந்த நெக்லஸோட வேல்யூ 75 மில்லியன் அப்படின்றாங்க. இந்தியா மதிப்புக்கு 700 கோடி. அது இவங்க வாங்கலாம் இல்லை, கொலாபரேஷன். அது சாப்பா ஜுவல்லரின்ட்டு அதோட பிராண்ட் அம்பாசிடர் தான் ஜார்ஜினா. அதனால் அவங்க அதை போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் 11ன்றது ஏதோ ஒரு ரேண்டமான டேட்டு கிடையாது. அதுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. 2016 ஆகஸ்ட் 11 ஒரு கூச்சி ஸ்டோரில் ரொனால்டோ ஜார்ஜினாவை மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 10 வருஷம் ரிலேஷன்ஷிப்பு. போன வருஷம் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. இதே டேட் ஆகஸ்ட் 11. இப்போ 10 இயர்ஸை மார்க் பண்ணுற விதமாக ஆகஸ்ட் 11, 2026 கல்யாணம் பண்ணியிருக்காங்க. மேகசினுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதோட சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் இன்டர்நெட்டில் வந்துட்டுருக்கு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் திரும்பி இந்த பக்கம் நின்றுட்டு இருந்தேன், அவங்க அந்த பக்கம் நின்றுட்டு இருந்தாங்க, நான் திரும்பி பார்த்தேன், அவங்க கண்ணை பார்த்தேன், அதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் சம்திங் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்குது. அதே மாதிரி இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்ன மைண்ட் செட்டில் அவர் வீட்டில் சிம்பிளாக பண்ணார் அப்படின்ற மாதிரி தெரில. ஒருவேளை அவர் எது பண்ணாலும் பெரிய நியூஸ் ஆகிடும். ஒரு கிளப்பு டு கிளப் ட்ரான்ஸ்ஃபர் ஆனார்னா அதுதான் அன்றைக்கி மிகப்பெரிய நியூஸ். அவர் வெளியே வந்தால் ஒரு நியூஸு. அந்த மாதிரி அவர் எப்போயுமே ஸ்பாட்லைட்லேயே இருப்பார். அதனால் எந்த கேமராஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, சிம்பிளாக நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம்னு நினச்சாரா என்ன தெரில. அது பின்னாடி இருக்க மைண்ட் செட்டை தெரிஞ்சுக்கணும்னு பயங்கர ஆர்வமாக இருக்குது. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இன்டர்வியூ எடுக்கும்போது யாராவது கேட்பாங்க, எதனால் இவ்வளோ சிம்பிளாக பண்ணீங்கன்னு. அப்போ அவர் என்ன தான் சொல்கிறாரு, எதனால் இப்படி பண்ணார் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். நம்மளுக்கே பயங்கர ஆர்வமாக இருக்குது. சரி, இப்போ ஃபுட்பாலுக்கு வருவோம். அவர் லைஃப்பை பார்த்தாலே தெரியும், அவரோட லாஸ்ட்டு சாப்டருக்கு வந்துட்டார்.
அவர் பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும், இந்த வேர்ல்டு கப் லாஸ்ட் மேட்ச் போர்ச்சுகல் வெர்சஸ் ஸ்பெயின் அதுக்கு முன்னாடியே அவங்க சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இதுதான் அவரோட லாஸ்ட் வேர்ல்டு கப்பாக இருக்கும்ன்ட்டு. அதே மாதிரி அவரும் சொல்லியிருந்தார் மேட்ச்சுக்கு முன்னாடி இதுதான் என்னோட லாஸ்ட் வேர்ல்டு கப்புன்ட்டு. பட் வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் போர்ச்சுகல் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாதிரியே தெரில. ரொனால்டோவுக்கு பாலே போட மாட்டாங்க. வேர்ல்டுலே பெஸ்ட்டு மிட்ஃபீல்டர்ஸ் வந்து போர்ச்சுகலில் இருக்கான்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே ஆடிட்டு இருக்கானுங்க. இத்தனைக்கும் ஸ்பெயின் வேறு டஃப்பான டீமு. அவங்க தான் வேர்ல்டு கப்பை வின் பண்ணாங்க. பட் போர்ச்சுகலை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணாங்க, ஒர்க் அவுட் ஆகலை. என்னதான் இருந்தாலும் ரொனால்டோ வந்து லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன் அப்படி தான் சொல்லணும். போர்ச்சுகல் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாதனால ரொனால்டோவோட வேல்யூ ஒன்றும் இறங்காது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அதே மாதிரி அல் நாசரை பொறுத்த வரைக்கும் 3 சீசன்ஸு. ஃபஸ்ட்டு சீசன் வந்து 35 கோல் அடித்தார், செகண்ட் சீசன் 25, தேர்ட் சீசன் வந்து 28 கோல் அடிச்சிருக்காரு. அடுத்து லாஸ்ட்டு சீசன் இதுக்கப்புறம் வந்து நான் அக்ரிமெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த லாஸ்ட்டு சீசனில் அவர் ஆட போகிற ஒரு மேட்சும் ஒரு கோலும் வந்து ரொனால்டோ ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி யாருமே அச்சீவ் பண்ண முடியாத ஒரு விஷயம் அந்த 1000 கோல். அதுக்கு இன்னும் 24 கோல்ஸ் தான் பாக்கி இருக்குது. கண்டிப்பாக அதை அடிச்சிருவார் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொனால்டோ வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு, கோல்லாம் நல்லா அடிக்கிறாரு. பட் டைட்டில் வாங்க மாட்டுறாரு, சவுதி ப்ரோ லீக் வாங்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க. அதையும் வந்து பீட் பண்ணி காமிச்சார். லாஸ்ட் சீசனில் வந்து அல் நாசர் வந்து சவுதி ப்ரோ லீக் வாங்கியிருந்தாங்க. இப்போ புதுசாக வந்திருக்க அல் நாசர் கோச் வந்து ரொனால்டோ ஃபிட்டாக இருந்தால் கண்டிப்பாக அவர் ஆடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அல் நாசராக இருந்தாலும் சரி, போர்ச்சுகலாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த மார்க்கெட்டிங் டீம்லாம் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரொனால்டோ இந்த வருஷத்தோடு முடிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் போர்ச்சுகல் நிலமெல்லாம் என்ன ஆகும்? ஏன்னா போர்ச்சுகலோட ரொனால்டோவுக்கு வெயிட் ஜாஸ்தி. போர்ச்சுகலை பார்க்குறத விட ரொனால்டோக்காக பார்க்குறவங்க தான் அதிகம். இப்போ ரொனால்டோ போயிட்டாருன்னா கமர்ஷியலாக ரொம்ப ட்ராப் ஆகிடும். அதெல்லாம் எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி போர்ச்சுகலுக்கு கடைசி மேட்ச் அதையும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கதா நிறைய ரூமர்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. அவர் எங்கே ஆரம்பித்தாரோ லிஸ்பனில் வந்து வேல்ஸுக்கு அகென்ஸ்டாக ஒரு மேட்ச் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் அவரோட கடைசி போர்ச்சுகல் மேட்ச் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற மாதிரி தெரியல. ரொனால்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஜேர்னி அப்படின்னு தான் சொல்லணும். அவர் கடந்த 20 வருஷம் அவரோட அடல்ட்ஹுட் ஃபுல்லாகவே வந்து ஃபுட்பாலுக்காக கொடுத்துருக்காரு. இன்னைக்கு ஹிஸ்ட்ரியிலே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளேயரு. ரொனால்டோவை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் எல்லாமே பண்ணிட்டாரு, கரெக்டாக பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் கிளப்ஸாக இருக்கட்டும், அவரோட பர்சனல் லைஃப், சின்ன வயசுலையாவது நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகி இந்த செலிப்ரிட்டிஸ் இந்த மாடல்ஸ்லாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது, ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு வேணும்ன்ட்டு கூச்சி ஸ்டோரில் இவங்களை மீட் பண்ணி 10 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு 5 பசங்க. ரொனால்டோ பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபாதரு, நல்ல ஹஸ்பண்டு, நல்ல சன்னு எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டாரு. நம்மளுக்கெல்லாம் ஒரு நல்ல ரோல் மாடலாகவே இருக்கார். அவர் கெரியரை பற்றி சொல்லும் போது நான் எல்லாமே மேப் அவுட் பண்ணி வச்சிட்டேன். அடுத்து என்னென்ன பண்ணணும், நிறைய ட்ராவல் பண்ண போகிறேன், பசங்க கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவரோட லைஃப்பை வந்து பக்காவாக ஃபிகர் அவுட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக இந்த அத்லட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கெரியரில் டாப்பாக இருப்பாங்க, ஃபேமிலி லைஃப் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. தலைவன் ரெண்டுமே கரெக்டாக பண்ணிட்டாரு. இப்போ டாம் பிரேடி எடுத்துக்கிட்டா அமெரிக்கன் ஃபுட்பாலரு, அந்த ஸ்போர்ட்ஸில் ஹையஸ்ட் லெவலில் இருக்கார். அவர் ஒரு மாடலை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ்லேயே இருக்கிறதுனால அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்களாம், நீங்கள் என்ன சீக்கிரம் ரிட்டையர் ஆகிறோம், நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்களே, 10 டைட்டில் வின் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்டுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்களாம். இவர் அடுத்த சீசன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க டிவோர்ஸே பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய அத்லட்ஸ் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்லேயே ஃபுல்லாக இறங்கிடுவாங்க, ஃபேமிலியை பார்க்க மாட்டாங்க. ஆனால் தலைவன் வந்து கெரியர் பக்காவாக செட் பண்ணார், அதே மாதிரி ஃபேமிலியும் பக்காவாக செட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ரொனால்டோ ஃபேன்ஸுக்கெலாம் நெக்ஸ்ட்டு அவருக்கு என்ன அப்படின்ற மாதிரி தெரியல. பட் இன்னும் 1 இயர் இருக்குது நீங்கள் பார்த்து அவரை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ், மெஸ்ஸியாக இருக்கட்டும், ரொனால்டோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி டைம் திருப்பி வருமானு கேட்டால் அது டவுட்டு அப்படின்னு தான் சொல்லணும். வேர்ல்டுலே ரிச்சஸ்ட் ஃபுட்பால் பிளேயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ யாருக்கும் தெரியாமல் வீட்டிலே கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த மாதிரி ப்ரைவேட்டாக கல்யாணம் பண்ணணுன்னு நினைப்பீங்களா, இல்லை கிராண்ட் வெட்டிங் பண்ணணுன்னு நினைப்பீங்களா? உங்களோட கருத்து என்னன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.